இப்போ தான் பால் காய்ச்சிட்ருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாசலுக்கு வரலாம்னு வந்து பார்த்தா இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு புதுசாக. இங்கே ஒரே மழை. வண்டிக்கு கீழே பாருங்கள், ப்ரௌன் கலரில் அட்டைப்பூச்சி. நான் வந்து போயிட்டுருக்காங்க. நேற்றுக்கு ஒரு பிளாக் கலரில் வந்துச்சு, இன்றைக்கி ப்ரௌன் கலரில். இங்கே கொஞ்சம் இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வருது நிறையா பூச்சி. இது எங்கள் வீட்டு சைடில் இருக்கிற ஒரு சின்ன தோட்டம். இங்கே வந்து நாங்கள் நிறையா செடி பிளான் பண்ணியிருக்கோம். மெயினாக வாழை மரம், வாழைக்கன்று தான். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த கார்டனிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க நிறையா வாழைக்கன்று தான் வச்சுருக்காங்க. இதில் செவ்வாழை இது. அதை தவிர துளசி செடி தனியாகவே நிறைய வருது. அது வெடிச்சு அப்புறம் இந்த மணி பிளான்ட், தென்னை மரம், தென்னங்கன்று வச்சுருக்கோம். இதெல்லாம் சும்மா எடுத்து கத்தாழை எல்லாம் வச்சது. பைனாப்பிள் சாப்பிட்டுட்டு தானே அந்த எங்கள் பசங்க வச்சுருக்காங்க. மிளகா செடி ஒன்று பறிக்காமல் இருக்குது. மிளகா இது இப்போ ரீசெண்டாக நாங்கள் வாங்கி வச்சது 1 மந்தில் மல்லிகைப்பூ செடி. இன்றைக்கி கொஞ்சம் மொட்டு வச்சுருக்கு. 4 செடி வச்சோம், 3 பொழைச்சிருச்சு, 1 காஞ்சிருச்சு. கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் இந்த ஏரியாவெலாம். புதருமா செடிமா இருக்குது. இது அடுக்கு செம்பருத்தி மரம், அடுக்கு செம்பருத்தி செடி. ஒரு பூ வச்சுருக்கு. கீழே வெத்தலை கொடி வச்சுருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்ட் தான் வச்சுருக்காங்க. நல்லா படர்ந்து வந்துட்டுருக்கு. கொஞ்சம் மழை, ஒரு 4 நாளாக நல்ல மழை. கொய்யாக்கன்று, இதுவும் செவ்வாழை தான். இந்த மரம் கன்று. வெத்தலை கொடிக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மாங்கன்று இருக்குது. இது வந்து பின்னாடி உள்ள தென்னங்கன்று வச்சு நல்லா வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. அப்புறம் பக்கத்துலேயும் வாழை செடி தான், வாழை மரம் தான் வச்சுருக்கோம். காலையில் 10 மணி. இப்போ பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது. ஒரே மேகம், மழை தூறிட்டுருக்கு. நாங்கள் திருவாரூரில் இருக்கோம். ஸ்டார்ட் ஆகி 1 வீக் ஆகுது. மழையை பாருங்கள் திருவாரூரில்.